ஃபார்மரால நீங்க பண்ணக்கூடிய ஒரு பர்ச்சேஸ்க்கு பின்னாடி எத்தனை பேர் பெனிஃபிட் ஆறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட்ல 40-50% டைரக்ட்டா 60லிருந்து 70 பணையர் மக்களுக்கு போய் சேருது. அடுத்தது அந்த பதநீர அங்கிருந்து ஒருத்தங்க எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு ஆட்டோ டிரைவர் இன்வால்வ் ஆறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அத பாயில் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய விறக 4லிருந்து 5 பேர் வெட்டி கொண்டு வந்து எங்களுக்கு குடுக்குறாங்க. அடுத்தது எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர் உங்களோட ப்ராடக்ட்ட குவாலிட்டி செக் பண்ணி, அத ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பரா பவுடர்டா ஒரு ஹேண்ட் பிக்டா உங்களுக்கு கொண்டு வரதுல ஒரு 16 லேடீஸ் இருக்கிறாங்க. அப்புறமா 3 பேர் உங்களோட மெஷின்ஸ் ஆப்பரேட் பண்றதுல இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் கஸ்டமர் கேர் ரெப்ரசன்டேட்டிவா உங்களோட ஆர்டர் நீங்க போட்டதுலேருந்து வரக்கூடிய டெலிவரி ஸ்டேட்டஸ்லேருந்து உங்கள்ட்ட வந்து அதோட குவாலிட்டி ஃபீட்பேக் கேட்குற வரைக்கும் ஒரு 5 பேர் பேசுறாங்க உங்ககிட்ட. அது இல்லாம அதோட பிரைமரி பேக்கிங் அது ஒரு கம்பெனிலேருந்து எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. மேலே வரக்கூடிய செகண்டரி பேக்கிங் அதுக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. உங்களோட ப்ராடக்ட் எங்களோட ப்ரெமிசஸ்லேருந்து எடுத்து உங்கள் கையிலேருந்து கொண்டு வரதுக்கு 2 செட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் டீம் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் போக கவர்மெண்ட்டுக்கான இபி பில் ப்ளஸ் ஜிஎஸ்டி 5-18% பே பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ₹500 பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 20லிருந்து 30 பேர் டைரக்டா பெனிஃபிட் ஆறாங்க. நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரூபா செலவுமே இட் மேக்கிங்ஸ் மெனி பீப்புள் ஸ்மைல். நீங்க பண்ற ஒரு ரூபா எக்ஸ்பென்ஸ்க்கும் அது தேவையான ஆட்களுக்கு தேவையான இடத்துல போய் சேருது அப்படின்றதுல 100% நாங்க தெளிவா இருக்கிறோம்.